வாங்க இன்னைக்கு ஒரு புது அப்டேட் பாத்தீங்களா? இங்க இருந்து அமெரிக்கா கூட போலாம், அந்த அளவு ஒரு பெரிய அப்டேட் பண்ணிக்க நம்ம சேனல்ல. தம்பி போதும்பா, வீடியோக்குள்ள வாங்க. நல்லதோ கெட்டதோ, வெந்ததோ வேவாததோ, பிடிச்சதோ பிடிக்காததோ, அது எப்படி வந்தாலும் நான் கல்யாணத்தை ஏத்துக்கிட்டு கல்யாணத்தை பண்ணிக்கணும். அப்படி பண்ணா மட்டும்தான் 90s கிட்ஸுக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடக்கும். தம்பி ரொம்ப பேசாதீங்கப்பா, வீடியோக்குள்ள வாங்கப்பா. ஓகே ஓகே பெருசு. சோ நீங்க நம்மளோட டாபிக் என்னன்னா, அப்புறம் வழக்கம் போல 2 கதை சொல்லிட்டு அப்படியே ஓடிரு. ஓகே, அன்னைக்கு ஒரு நாள் ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்குள்ள பயங்கரமா சண்டை நடக்குது. சண்டை நடந்துனே இருக்கும் போது ஹஸ்பண்ட் உடனே போடி உங்க அம்மா வீட்டுக்கு, இதுக்கப்புறம் என் கண்ணுல முழிக்காதன்னு சொல்லி அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பிடுறாரு. அதை கேட்ட ஒய்ஃப் அவங்க அம்மா வீட்டுக்கு போய் இதான் சான்ஸ்ன்ட்டு நல்லா அவங்க உட்காந்துக்கிறாங்க. அப்புறம் அப்படியே கொஞ்ச நாள் போவ ஹஸ்பண்டுக்கு என்டர்டைன்மெண்டே இல்லாத ஒரு வாழ்க்கை போகுது. அப்படி போறத பார்த்த ஹஸ்பண்ட் அவளை திருப்பி கூட்டாதா சரி வரும்னு சொல்லி அவங்களுக்கு போன் பண்ணாரு. அவங்க கட் பண்ணாங்க, திரும்பியும் போன் பண்ணாரு, கட் பண்ணினே இருந்தாங்க. அப்புறம் கட் பண்ணினே இருக்கிறத பார்த்த ஹஸ்பண்ட் டென்ஷன் ஆகி இதான்டா லாஸ்ட் ட்ரைன்னு சொல்லி கால் பண்ணாரு. காலை நம்ம ஒய்ஃப் டப்புன்னு எடுத்து, ஏய் என்ன உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா, திரும்பி திரும்பி கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணே இருக்கிற. அதை கேட்ட ஹஸ்பண்ட் உடனே இரு இதயம் ஒரு இதயம் ஆனதே, இரு இதயம் ஒரு இதயம் ஆனதே, அந்த ஒரு இதயம் போதும் போதும், சரி சரி போதும் போதும், நான் சொல்றதை நீ கரெக்டா செஞ்சா நான் உன் வீட்டுக்கு வரேன். சொல்லுமா நீ என்ன பண்ற, ஸ்ட்ரெயிட்டா கிச்சனுக்கு போய் ஒரு டீ கப் எடுத்து தரையில போடு. ஏமா சொல்றத செய். தூக்கி போட்டமா, தூக்கி போட்டியா, இப்ப கீழே ஊந்து உடைச்சி ஒரு கிளாஸ அதை திருப்பி உன்னால ஒட்ட வைக்க முடியுமா? அது போலதான் என் மனசும், ஒரு தடவை உடைச்சிட்டா திருப்பி ஒட்ட வைக்க முடியாது. சொல்லி முடிச்சிட்டியா? நான் போட்டது பிளாஸ்டிக், அப்படி அது எப்படி உடையும்? ஓகே, அப்பனா ஈவினிங் வந்து பிக்கப் பண்ணிக்கங்க. சரி சரி, அதுக்கு இதுக்கு சரியா போச்சு. இன்னொரு ஒய்ஃப் ஒருத்தவங்க அவங்க அம்மா வீட்டுக்கு போறாங்க. சண்டைலாம் கிடையாது, சும்மா போறாங்க. அப்படி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு ஒய்ஃப் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணாங்க. கால் பண்ணி, ஏங்க நான் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன், உங்களுக்கு மதியம் லஞ்சுக்கு உப்புமா செஞ்சுக்கிறேன், மறக்காம சாப்பிட்டுருங்கன்னு சொன்னாங்க. ஏண்டி உப்புமா மட்டும் செஞ்சுட்டு போய்க்கிற, தொட்டுக்கு எதுவும் இல்லையா? ஐயோ சாரிங்க, தொட்டுக்கிறதுக்கு ஊறுகாய் வச்சிருக்கேன் எடுத்துக்குங்க. எங்க எங்க ஏன் பறக்குறீங்க, உங்களுக்கு தான் டயட் இருக்குல்ல, எதுக்கு ஊறுகாய், வெறும் வாயில உப்புமா சாப்பிடுங்க. சரி சரி. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், காலையில ஒருத்தர் முறுக்கு வித்துன்னு போனாரு, அவங்கள்ட்ட இருந்து 2 முறுக்கு வாங்கி அந்த 3வது ரேக்ல வச்சுக்கிறேன், எடுத்துட போறீங்க. டேய் நான் தான் டயட்ல இருக்கிறேன்ல, அது எப்படி சாப்பிடுவேன், ரோஷமான வண்டி நானு, பைய பசிக்குது சாப்பிட போறேன் அப்படின்னு நம்ம ஹஸ்பண்ட் சொல்லிட்டு கால் கட் பண்றாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்திலே திரும்பி ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு கால் பண்ணி, இங்க பாருமா நல்லா யோசிச்சு சொல்லு, முறுக்கு பாக்கெட்டு 3வது ரேக்ல தான் இருக்குதா? ரோஷமான ஆளுக்கு முறுக்கு பாக்கெட் எந்த ரேக்ல இருந்தா என்ன? இல்ல சும்மாதான் கேட்டேன், அந்த எலிலாம் சுத்துதுல அது கிட்ட இருந்து எடுத்து வைக்கலான்ட்டு எல்லாத்துலயும் தேடினேன். சரி எங்க வச்சிருக்கு சொல்லலாம். முறுக்கு பாக்கெட்டு வாங்கினேன், எலி தொல்லை அதிகமா இருக்கிறதுனால எங்க அம்மா வீட்டுக்கே எடுத்துன்னு போயிட்டேன். நதுதானா திரணனா